ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் நமக்கு சாரி சொல்ல தோணும், பட் இருந்தாலும் அதை நம்ம சொல்லாம இருப்போம். அந்த டைம்ல நம்ம மனசு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாரமா இருக்கும். இதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு சாரி சொல்லணும், நான் கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அத நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசு கண்டிப்பா ஹீல் ஆகும். இது ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம மனசுக்குள்ள பல வருஷமா இருக்கிற கில்ட், ஆங்கர், அதாவது கோபம், குற்ற உணர்வு, இது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பவர் இருக்கு. இந்த வார்த்தையை சொல்றதுனால நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் கிளியர் ஆகும். இனிமே நீங்க யாரையாச்சும் கஷ்டப்படுத்தினாலும் சரி, இல்ல அடுத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீங்க டைரக்டா அவங்க கிட்ட சாரி கேட்கலனாலும் உங்ககிட்ட உங்க மனசுக்குள்ள உங்ககிட்டயும் அவங்க கிட்டயும் சாரி கேட்டு பாருங்க. மனசார அதை கேட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஹீல் ஆவீங்க. இது அடுத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. ஹோஓபோனோபோனோ டெக்னிக்கை பத்தி நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா, உங்க லைஃபையும் நீங்க ஹீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் ஒர்க் ஷாப்ல கலந்துக்கோங்க. லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோல கொடுத்திருக்கேன்.